வணக்கம். காலமெல்லாம் என்னை தன் கொத்தடிமையாய் கொண்டிருக்கும் கையில் கிளிதாங்கிய கோலக்கிளியாம் மரகதவல்லி மதுரையின் அரசி மீனாட்சி என் பச்சை புடவைக்காரியின் திருப்பாத கமலங்களைத் தொட்டு வணங்கி, இதை பார்க்கின்ற நீங்கள் எல்லோரும் எல்லா நலனும் பெற்று வாழ வேண்டும் என்ற பிரார்த்தனையும் அவள் முன் வைத்து வரலொட்டி ரெங்கசாமி ஆகிய நான் இன்று இதனை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். முதல் கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய பொங்கல் நன்னாள் வாழ்த்துக்கள். பொங்கல் என்பது நன்றி தெரிவிக்கும் திருநாள். நமக்கு உணவளிக்கும் உழவர் பெருமக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நன்னாள். எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன் ஒரு புது கவிஞன் உழவன் எழுதுவது போல் ஒரு கவிதை எழுதினான். நாங்கள் சேற்றில் கால் வைக்காவிட்டால் நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியாது என்று எழுதினான். இன்று மட்டுமில்லை, ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி தெரிவிக்கும் நாள்தான். நாம் உண்ணும் ஒவ்வொரு கவளம் சோற்றுக்கும் அதற்காக உழைத்தவர்கள் அனைவருக்கும் நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். இன்று இன்னொரு புண்ணிய நாளும் கூட. தை மாத பிறப்பன்றுதான் உத்தராயணம் பிறக்கிறது. தை முதல் ஆனி வரை உத்தராயணம், அதாவது சூரியன் வடக்கே பயணிக்கிறான். ஆடி தொடங்கி மார்கழி வரை தட்சிணாயனம், சூரியன் தெற்கே பயணிக்கிறான். மகாபாரத போர் தட்சிணாயனத்திலேயே முடிந்துவிட்டது. ஆனால் பிதாமகர் பீஷ்மர் அந்த காலத்திலே சாக விரும்பவில்லை. உத்தராயணம் பிறந்ததும் உயிரை விடுகிறேன் என்று சொல்லி அதுவரை அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். அதை விடுங்கள். இன்று நாம் ஆன்மீகத்தின் அடிப்படையை தெரிந்து கொள்வோம். இறைவன் உலகை படைத்தான். எல்லா மதங்களும் இதை சொல்கின்றன. மற்ற மதங்கள் எல்லாம் இறைவன் கல்லிலிருந்தும் மண்ணிலிருந்தும் உலகங்களை உருவாக்கினான் என்கின்றன. அப்பொழுது அந்த கல்லையும் மண்ணையும் ஏற்கனவே உருவாக்கி வைத்திருந்தது யார் என்ற கேள்வி வருகிறது அல்லவா? இறைவனே உலகமாயினான் என்கிறது இந்து மதம். அதுதான் சரியான கூற்றும் கூட. இறைவனுக்கு வெளியே எதுவும் இல்லை, அவனே உலகமாக பரிமளித்தான். பாதோஸ்ய விஸ்வாபூதானி திரிபாதஸ்யாமிருதம் திவி. இது வேத வாக்கியம். இறைவனின் ஒரு பகுதி இந்த பிரபஞ்சமாக பரிமளிக்கிறது, மற்ற பகுதிகளெல்லாம் முடிவில்லாத இருப்புணர்வாக, இம்மார்டல் கான்ஷியஸ்னஸாக பரிமளிக்கிறது. இறைவன் ஒரு நோக்கத்திற்காக இந்த பிரபஞ்சத்தை படைக்கவில்லை. நோக்கம் என்பது ஒரு குறைபாடு. இறைவனுக்கு நோக்கம் என்று ஒன்று இருந்தால் அது ஒரு குறையாகிவிடும். அவனுடைய பூர்ணத்துவம் பாதிக்கப்படும். இறைவனுக்கு பிரபஞ்சத்தை படைப்பது ஒரு விளையாட்டு. படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் இறைவன் செய்கின்ற லீலா வினோதங்கள் தான். விளையாட்டு என்று வந்துவிட்டால் எதிரெதிரில் இரண்டு விளையாட்டு வீரர்கள், இரண்டு விளையாட்டு அணிகள் இருக்க வேண்டும் அல்லவா? இந்தியாவும் பாகிஸ்தானும் எதிரெதிரில் விளையாடினால்தானே கிரிக்கெட் ஆட்டம் பார்க்க சுவையாக இருக்கும். ஒரு ஃபுட்பால் மேட்ச்சிலே ஒரு அணி வரவில்லை என்றால் மற்றொரு அணி தொடர்ந்து கோல் போட்டு அந்த அணியை ஜெயிக்கலாம் என்ற விதி இருக்கிறது. அது பார்க்க சுவையாக இருக்காதே. எதிரெதிர் சக்திகளை இறைவன் எப்படி உருவாக்கினான் என்பதுதான் ஆன்மீகத்தின் அடிப்படை. இதை புரிந்து கொண்டால் நம்முடைய பரிணாம வளர்ச்சி இன்னும் எளிதாக, இன்னும் நன்றாக இருக்கும். மனித இனத்தை மட்டும் வைத்துக்கொண்டு இந்த விளக்கத்தை சொல்கிறேன். இந்த பூமியில் தோன்றிய மனித இனம் தொடர்ந்து வாழ வேண்டும். அது பல்கி பெருகி தழைக்க வேண்டும். அதற்காக மனித இனத்திற்கு இரண்டு மாபெரும் உந்து சக்திகளை கொடுத்தான் இறைவன். ஒன்று, தன்னை காத்து கொள்ளும் உள்ளுணர்வு, தற்காப்பு உணர்வு. அதை விஞ்ஞானிகள் செல்ஃப் ப்ரிசர்வேஷன் இன்ஸ்டிங்க்ட் என்று சொல்வார்கள். இந்த உணர்வு பல விதங்களில் செயல்படும். உயிரே போய்விடும் போல் பசி எடுக்கிறது என்றால் எதையாவது தின்றே ஆக வேண்டும் என்ற ஒரு உத்வேகம் வந்துவிடும். அன்று அந்த காட்டு மனிதனுக்கு கண்ணில் பட்ட விலங்குகளை, அவற்றை கொல்ல முடிந்தால் உடனே கொன்று அவற்றை தின்னத் தொடங்கினான். இப்படித்தான் தன்னை முதலில் பாதுகாத்து கொண்டான் அந்த கால மனிதன், ஆதி மனிதன். அதே சமயம் புலி, சிங்கம், காண்டாமிருகம் போன்ற கொடிய மிருகங்களை கண்டால் உயிர் பிழைக்க வேகமாக ஓடவும் செய்தான். ஒரு விலங்கை எதிர்த்து சண்டை ஓடுவதா அல்லது விலகி ஓட வேண்டுமா என்ற முடிவுதான் மனிதன் முதலில் சிந்தித்து எடுத்த மிக முக்கியமான முடிவு.
இதை ஃபைட் ஆர் ஃப்ளைட் சிண்ட்ரோம் என்று சொல்வார்கள். இரண்டாவது உந்து சக்தி இனப்பெருக்க உள்ளுணர்வு, ரேஸ் பிரிசர்வேஷன் இன்ஸ்டிங்க்ட். மனிதனும் விலங்குகளைப் போல் எதிர்பாலினத்தவரோடு உறவு கொண்டு தன் இனத்தை பெருக்கத் தொடங்கினான். அந்த உள்ளுணர்வு இருந்தால்தான் மனித இனம் தழைக்கும். ஒரு மனிதன் வாழ்ந்தால் போராதே, அந்த இனம் பெருக வேண்டுமே. இந்த இரண்டு உள்ளுணர்வுகளும் செல்ஃப் ப்ரிசர்வேஷன், ரேஸ் ப்ரிசர்வேஷன் எதிர் சக்திகள் இல்லை. இவையெல்லாம் ஒரே பக்கம் இருக்கும் சக்திகள். வெறும் உந்துதல்களாக இருந்த சக்திகளுக்கு எதிராக தன்னையே ஒரு எதிர் சக்தியாக படைத்து கொண்டான், காட்டிக்கொண்டான் இறைவன். ஆமாம், அன்பே இந்த இரண்டு சக்திகளுக்கும் எதிர் சக்தியாக பரிமளித்தது. தற்காப்பு, இனப்பெருக்கம் இந்த ரெண்டு சக்திகளும் இருக்கும் பொழுது அங்கே அன்பு உயிர் வாழ்வது கஷ்டம். 10,000 ஆண்டுகளுக்கு முன்பு என்று வைத்துக் கொள்ளுங்கள். காட்டிலே ஒரு இடத்திலே ஒரு மான் இருக்கிறது. அதை எதிரெதிர் திசையில் வந்த 2 மனிதர்கள் பார்த்து விட்டார்கள். அப்பொழுது அவர்கள் போட்டியாளர்கள். மானை கொல்ல வேண்டுமென்றால் முதலில் அடுத்த மனிதனை ஒரு போட்டி போட்டு அவனை கொல்ல வேண்டும், அவனோடு சண்டை போட்டு அவனை கொல்ல வேண்டும். இல்லாவிட்டால் அவன் நம்மை கொன்று விடுவான். இந்த காலகட்டத்திலே அன்பு என்ற சொல்லே அங்கு இருந்திருக்க முடியாதே, மொழியே இல்லையே. அதேபோல் ஒரு இடத்தில் ஒரு அழகான பெண் இருப்பதை 2 ஆண்கள் பார்த்துவிட்டால் அவர்களிடையே சண்டை நடக்கும். அந்த சண்டையில் வென்றவன் சக மனிதனை கொன்றவன் அந்த பெண்ணை அடைவான். அன்பு இறைவனின் அம்சம் அல்லவா? இறைவனே அன்புதானே. அது மனிதன் வாழ்ந்த காட்டில் சத்தம் போடாமல் நுழைந்தது. அந்த சூழ்நிலையை மாற்றத் தொடங்கியது. தனித்தனியாக வாழ்வதை விட பலராக கூடி வாழ்ந்தால் பாதுகாப்பு அதிகம் என்று அன்பு மற்றவர்களுக்கு புரிய வைத்தது. மனிதர்கள் கூடி வாழத் தொடங்கியவுடன் மொழி பிறந்தது. நாடோடிகளாக வாழ்ந்தவர்கள் விவசாயம் செய்ய ஆரம்பித்தார்கள். ஒரு புரிதலோடு சேர்ந்து வாழ ஆரம்பித்தார்கள். கிராமங்கள் தோன்றின. சமுதாயம் எப்படி நடக்க வேண்டும் என்ற நடைமுறைகள், விதிகள், சட்டங்கள் எல்லாம் அமலுக்கு வந்தன. நெறியான வாழ்க்கை, உணவு, உறைவிடம் போன்ற அடிப்படை தேவைகள் நிரந்தரமாக கிடைக்கும் சூழ்நிலை என்று உருவானவுடன் அன்பு மெதுவாக தலையெடுக்கத் தொடங்கியது. அன்பு வளரும் சூழ்நிலை உருவானது. இன்றும் மனிதனுக்கு அந்த செல்ஃப் ப்ரிசர்வேஷன் இன்ஸ்டிங்க்டும் ரேஸ் ப்ரிசர்வேஷன் இன்ஸ்டிங்க்டும் இருக்கின்றன. ஆனால் அன்பு காட்டுவது வளர்ந்து கொண்டே போகிறது. அதுதான் பரிணாம வளர்ச்சி. சில சமயங்களில் சில இடங்களில் அன்பு அந்த சுய பாதுகாப்பு உணர்வை விட வலிய உணர்வாகிவிடும். மனிதன் வளர்ந்து விட்டான் என்று பொருள். அப்பொழுதுதான் புத்தர்களும் ராமகிருஷ்ண பரமஹம்சர்களும் சென்ட் பிரான்சிஸ் ஆஃப் அசிசி போன்றவர்களும் ஸ்ரீதர் ஐயாவால் ராமலிங்க வள்ளலார் போன்றவர்களும் பிறக்கிறார்கள். இன்னும் சிலர் அந்த அடிப்படை உணர்வுகளை தாண்டி மேலே வளர்வதே இல்லை. இன்றும் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கும் ஆண்களை அழகான பெண்களை வைத்து மடக்கி விடுகிறார்கள். ஹனி ட்ராப் என்று சொல்வார்கள். அரசியல்வாதிகள் ஏழைகள் வயிற்றில் அடித்து கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறார்கள். மனதில் லவலேசமும் அன்பு இருந்தால் லஞ்சம் வாங்க வேண்டுமென்றோ ஊழல் செய்ய வேண்டுமென்றோ என்ற எண்ணமே வராது. வள்ளுவர் சொல்கிறார், அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையர் என்புமுரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர்கள் எல்லாம் என்னுடையதென்று கொள்வார்கள், அன்புள்ளவர்களோ தங்கள் எலும்பும் தோலும் கூட அடுத்தவர்களுக்கு சொந்தம் என்ற முறையில் வாழ்வார்கள் என்று வள்ளுவர் சொல்கிறார். ஒரு புறா சாகக்கூடாது என்பதற்காக ஒரு மன்னன் தன்னுடைய தொடையிலிருந்து சதையை அறுத்து தரவில்லையா? அது இயற்கையான உந்து சக்திகளுக்கு எதிரானது தானே. ஆனால் அதுதானே அன்பின் அடிப்படை. ஒரு முறை ராமகிருஷ்ண பரமஹம்சர், அவருடைய மனைவி சாரதாமணி அம்மையார் மற்றும் அவருடைய சீடர் விவேகானந்தர் ஆகியோர் நீண்ட பயணம் மேற்கொண்டனர். வெகு தூரம் நடந்து வந்து விட்டார்கள். மூவருக்கும் பயங்கரமான பசி. நல்ல வேளையாக சாரதாம்பா மூவருக்கும் உணவு கட்டி கொண்டு வந்திருந்தார். மூவரும் சாப்பிட உட்கார்ந்தார்கள். முதல் கவளத்தை வாயில் போடும் முன் ஒரு வயதானவர் அங்கே வந்து, நான் சாப்பிட்டு பல நாட்கள் ஆயிற்று என்று பிச்சை கேட்டார். முதலில் விவேகானந்தர் 2 கவளம் உணவை போட்டார். வந்தவர் உடனே அதை சாப்பிட்டு முடித்து விட்டார். அடுத்து பரமஹம்சர் தன் உணவிலிருந்து பாதியை வழங்கினார். அதையும் உடனே உண்டு முடித்து விட்டார் வந்தவர். சாரதாம்பா பார்த்தார். தன்னுடைய மொத்த உணவையும் உடனே அவரிடம் கொடுத்து விட்டார். உங்கள் பசி எங்களுடையதையெல்லாம் விட மிகவும் பெரியது, ஆகையால் இந்த உணவு உனக்கே சொந்தம் என்று கொடுத்து விட்டார்.
இங்கே தற்காப்பு உணர்வை உடைத்து கொண்டு அன்பு பீரிட்டு கொண்டு கிளம்புகிறது. இந்த உலகிலே தங்களுடைய தேவைகளுக்காக மக்களை சுரண்டுபவர்களை பார்த்தால் நமக்கு கோபம் வருகிறது அல்லவா? உங்களை சுற்றி உள்ளவர்களிடம் இன்னும் அதிகமாக அன்பு காட்டுங்கள். அடுத்த பிறவியிலே அன்பு நிறைந்தவர்கள் மத்தியில் நீங்கள் பிறப்பீர்கள். இப்படியே படிப்படியாக அன்பு கூடிக்கொண்டே போக நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைந்து இன்னும் அன்பானவர்கள் மத்தியில் பிறப்பீர்கள். ஒரு கட்டத்தில் பச்சை புடவைக்காரியிடம் ஒன்றிவிடுவீர்கள். அந்த ஆன்மீக பயணத்தை அன்பில் தொடங்கி அன்பே வடிவான அம்பிகையின் அடிக்கமலங்களில் நிறைவு பெறும் அந்த பயணத்தை தொடக்க மிகவும் ஏற்ற நாள் இன்றுதான். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை பொங்கல் வாழ்த்துக்கள் சொல்லி, அல்லல் படுவோர் நெஞ்சமெல்லாம் அன்பால் என்றும் நிறையட்டும் என்ற பிரார்த்தனையை பச்சை புடவைக்காரியிடம் வைத்து, இதை பார்க்கின்ற நீங்கள் இந்த நாளைப் போல் இனி வரும் நாட்களையும் இனிதே கழிக்க வேண்டும் என்று அவளை வேண்டிக் கொண்டு உங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.